ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. ஸோ என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேதி ஜனவரியுடைய 11ஆம் நாள், கிழமை நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை. நாளை நாள் மிக மிக எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம். நாளை நாள் என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமியானது வந்திருக்கக்கூடிய அஷ்டமி மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அஷ்டமி. இந்த அஷ்டமி தேய்பிரையில் வந்திருக்கிறதுனால இது ரொம்ப விசேஷமான அஷ்டமியாக கருதப்படுது. இந்த அஷ்டமியில் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் செய்யறதுனால நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாமே குறையும். ஸோ அந்த இன்னல்கள் குறையறதுக்கு அஷ்டமி பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அஷ்டமி அப்படிங்கிறது என்ன திதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் அஷ்டமியை ஒரு தவறான திதியாக கருதுகிறோம். ஆனால் உண்மையாலுமே அஷ்டமி போல் ஒரு சிறந்த நாள் கிடையாது. நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு வேணால் அஷ்டமி உகந்த நாள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய பெரிய பெரிய ப்ராப்ளங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அஷ்டமி என்று சொல்லப்படுது. ஏன்னா அஷ்டமியில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நம்ம வாழ்க்கையை வேறு லெவலில் மாற்றும். அதனாலேயே அஷ்டமி ஒரு சிறப்பான திதியாக கருதப்படுது. இது வரைக்கும் அஷ்டமி திதியுடைய சிறப்புகள் பற்றி தெரியலனா இந்த வீடியோவில் அஷ்டமி திதியுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு வளர்பிறை தேய்பிறை என 2 தினங்களில் அஷ்டமி வரும். அதில் தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷல். தேய்பிறை அஷ்டமியில் கோவிலில் சிறப்பு பூஜை பைரவருக்கு நடைபெறும். அஷ்டமிக்கும் பைரவருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அஷ்டமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைரவருக்கு உகந்த நாளுங்க. பைரவர் யாருன்னா சிவபெருமானுடைய அம்சத்தில் இருக்கிறவர். ஸோ சிவபெருமானுடைய அவதாரங்களில் பைரவ அவதாரமும் ஒன்று. ஸோ பைரவருடைய வாகனமாக நாய் இருக்கு. ஸோ பைரவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா சிவன் கோவில்லையும் ஈசான்ய மூலையில் அமர்ந்திருப்பார். ஈசான்ய மூலையில் அவர் இருக்க காரணம் என்னன்னா, கோவிலை காக்கக்கூடிய காவல் தெய்வமாகவும் விளங்குறாரு. எப்படி ஊர் எல்லைகளுக்கு காவல் தெய்வமாக முனியப்ப சுவாமி இருக்கிறாரோ, அதுபோல சிவபெருமானுடைய கோவில்களில் காவல் தெய்வமாக பைரவர் விளங்குறாரு. ஸோ கோவில்களில் பூஜை முடிக்கப்பட்டு சாவி பைரவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு அதுக்கப்புறம்தான் சிவாச்சாரியர்கள் கோவிலில் இருந்து கிளம்புவாங்க. அந்த மாதிரி கோவிலில் காவல் தெய்வமாக விளங்குறவர் பைரவர். அப்பேற்பட்ட பைரவர் சிவனுடைய அம்சத்தில் இருக்கிறதுனால இவருக்கு உகந்த அஷ்டமியில் இவரை வழிபாடு செய்கிறது ஒரு பொன்னான விஷயமாக சொல்லப்படுது. அதாவது இவரை வழிபாடு செய்தாவே பொன் நமக்கு கிடைக்கும் என்பது சொல்லப்படுது. பைரவர் நிறைய பெயர்களில் அவதாரம் எடுத்திருக்கிறாரு. அதில் சொர்ண ஆகாஷ்ண பைரவர் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அவதாரம். இந்த அவதாரத்தில் இருக்கக்கூடிய பைரவருடைய சக்தி என்னன்னா, அஷ்டலக்ஷ்மிகளையும் தன்னுள் அடக்கி இருக்கிறாரு. அந்த அஷ்டலக்ஷ்மிகளுடைய சக்தியையும் அவர் நமக்கு கொடுப்பாரு. அதுதான் ஸ்வர்ண ஆகேஸ்வர பைரவருடைய சக்தி. ஸோ இந்த மாதிரி பைரவரை நிறைய சிறப்புகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பைரவருக்கு உகந்ததாக சொல்லப்படக்கூடிய அஷ்டமியில் நீங்கள் சூட்சமமாக சில பரிகாரங்கள் செய்கிறதுனால உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதுலேயும் பர்டிகுலராக இது தையில் முன்னாடி வரும் கூடிய அஷ்டமி. அதாவது தை மாதத்துக்கு முன்னாடி மார்கழியில் வரக்கூடிய அஷ்டமி. நிறைய பேருக்கு மார்கழி மாதத்தை பற்றியும் தெரியாமல் இருக்குது. மற்ற மாதங்களில் விட இந்த மார்கழி மாதம் கடவுளுக்கே ரொம்ப பிடித்த மாதமாக சொல்லப்படுது. இந்த மாதம் தேவர்களுக்கு காலை பொழுது, தெய்வங்களுக்கும் காலை பொழுது. அதனால் இந்த மாதமே ஒரு தெய்வீக மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி சாதாரண அஷ்டமி கிடையாது, ரொம்ப சக்தி வாய்ந்த அஷ்டமி. இந்த அஷ்டமியில் பைரவரை வழிபாடு செய்தால் நம்மளுடைய மொத்த கஷ்டமும் அழியும் என்பது சொல்லப்படுது. ஸோ இவ்வளோ நேரம் அஷ்டமி பைரவர் இவங்களுடைய சிறப்புகளையே பார்த்துட்டோம். பரிகாரம் என்னன்னு இன்னும் நம்ம பார்க்கல. இப்போ பரிகாரம் சொல்ல போகிறேன். இந்த பரிகாரத்தை
கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய முறையில் செய்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். சரி, எப்படி அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆக்சுவலி நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு காலையில் முதல் வேலையாக எந்திரிச்சிடணும். காலையில் முதல் வேலையாக எந்திரிச்சு கரெக்டாக குளித்து முடித்து சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி சூரியன் ஒளி உங்கள் மீது படுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் தியானம் மாதிரி செய்யணும். இல்லைனா 10 நிமிஷம் சூரிய ஒளியில் இருக்கணும். இந்த ஒரு விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு செய்யணும். ஏன் இதை செய்யணும்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் விலகும். சூரிய ஒளி ஒரு நேர்மறையான சக்தி. அது உங்கள் உடலுக்குள்ளே வரும்போது எதிர்மறையான சக்தியை விரட்டிவிடும். அந்த ஒரு பவர் சூரிய சக்தி கிட்ட இருக்கு. அதனால் சூரிய சக்தியை பெறுவதற்கு 10 நிமிஷம் இருக்கணும். இது எல்லா நாளுமே பண்ணுறதை விட ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய பகவானுக்கு உகந்த கிழமை. இந்த கிழமையில் சூரியனுடைய சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் இந்த கிழமையில் பண்ணுறது ரொம்ப 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 விசேஷம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு விஷயமா இந்த விஷயம் செய்திடுங்க. அதுக்கப்புறமா அஷ்டமி பரிகாரத்தை செய்திடுங்க. உங்கள் வீட்லேயே கூட இந்த பரிகாரம் செய்யுங்க. உங்கள் வீட்டில் பூஜரையில் ஒரு பெரிய அகல் விளக்கு ஒன்று எடுத்து அந்த அகல் விளக்கில் நிறைய நல்லெண்ணெய் போட்டு நல்ல திரியை போட்டு திரிச்சு தீபத்தை ஏற்றுங்க. அந்த தீபத்துடைய ஒளியில் பைரவர் குடியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மானசீகமாக நினச்சி உங்கள் வீட்டில் பிரியாணி இலை இருந்தால் அந்த பிரியாணி இலையை எடுத்து அதில் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை எழுதுங்க. என்னுடைய கடன் தீர வேண்டும், எனக்கு திருமணம் நடக்க வேண்டும், எனக்கு குழந்தை வர வேண்டும், எனக்கு நகை வேண்டும், எனக்கு பணம் வேண்டும், இந்த மாதிரி எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அந்த வேண்டுதல் நியாயமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை எழுதுங்க. எழுதுன அந்த பிரியாணி இலையை அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தீபத்துக்கு முன்னாடி வைங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அகல் விளக்கு எடுத்து அந்த அகல் விளக்கில் எழுதின பிரியாணி இலையை வைத்து அதில் ஒரு கட்டி கற்பூரத்தை வைத்து அந்த கற்பூரத்தை ஏற்றிருங்க. அந்த கற்பூரம் எரிந்து முடிக்கிற வரைக்கும் நகராமல் அதே இடத்துல நின்று மானசீகமாக என்னுடைய பிரச்சனை தீந்துருச்சு, எனக்கு நல்லது நடந்துருச்சு, நன்றி கடவுளே அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லி மனமுருகி அந்த விளக்கில் மானசீகமாக பைரவரை நினச்சி வழிபாடு செய்யுங்க. அப்படி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிச்சயமாக நீங்கள் நினைத்த வேண்டுதல் நிறைவேறும். இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி உலகத்தில் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக நக்கலாக கேட்குறவங்க இருப்பீங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு ஒரே ஒரு முறை இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பார்த்துட்டு நன்மை அடைஞ்சிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு நீங்களே கமெண்டில் கேட்பீங்க அடுத்து அது என்ன செய்யணுன்ட்டு. ஸோ அதனால் நக்கல் பண்ணாமல் நம்பிக்கையோட ஒரு முறை இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்கள். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மாதிரி பரிகாரத்தை ட்ரை பண்ணி நிறைய பயனடைஞ்சதுனால தான் நம்ம சேனலில் ஆன்மீக சார்ந்த தகவல்களை நிறைய ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதோடு இந்த தாள்களையும் ஷேர் பண்ணது கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். அது நிறைவேறுவதற்கு வழி கிடைக்கணுங்கிறதுனால தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் புதுசாக சொல்லப்பட்டது கிடையாது. ஆல்ரெடி இந்த பரிகாரங்கள்லாம் செய்யப்பட்டு பலன் பெறப்பட்டிருக்கு. அப்படி பெறப்பட்ட அந்த பரிகாரங்கள் ஆதி காலத்தில் இருந்து இப்போ மறைந்துட்டுருக்குது. அப்படி மறைந்த பரிகாரத்தை புத்தகத்தில் இருக்கிறத அங்கங்கே இருக்கிறத தான் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கேன். அதனால் இந்த அஷ்டமியில் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பரிகாரத்தோடு கூடவே நாளை நாள் நாய்களுக்கு உணவுகள் கொடுத்து பாருங்கள். சமீபத்தில் தான் நாய்கள் பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷனே போச்சு. என்னதான் நாய்கள் ஒரு பக்கம் டிஸ்கஷன் போகிற மாதிரி பெரிய இதாக இருந்தாலும் அது வாயில்லா ஜீவன். அதுக்கு நம்மளால் முடிஞ்ச உணவுகளை கொடுக்கறது நல்லது. நீங்கள் நாய் வளர்க்குறவங்க கிட்ட கூட நீங்கள் நாய் என்ன சாப்பிடுமோ அதை வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். அதனால் ஒரு தப்பு கிடையாது. ஸோ நாய்களுக்கு உணவளிக்கிறது நாளை நாள் ரொம்ப முக்கியம். மனுஷங்களுக்கு உணவளிக்கிறத விட இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிக்கிறது தான் அது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும். அதனால் அந்த புண்ணியத்தை பெருக்க நாளை நாள் முயற்சி பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்க. கண்டிப்பாக முயற்சி செய்திடுங்க. ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்றது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும்.
அவங்களும் இந்த முக்கியமான நாளில் செய்ய வேண்டிய பரிகார முறைகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரங்களை பண்ணி பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.